நீங்கள் ஒரு எஃப்என்டோ ட்ரேடரா? இந்த அப்டேட் உங்களுக்கு தாங்க. என்எஸ்சியில் இருக்க எஃப்என்டோ கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸ்பைரி டேட்ஸ் மாறப்போகுது. ஆமாங்க, என்எஸ்சி சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வர ஏப்ரல் 4லேருந்து புது எக்ஸ்பைரி டேட் நடைமுறைக்கு வரப்போகுது. நிஃப்டி வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் இப்போது தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆகுது. அதே ஏப்ரல் 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் மண்டே எக்ஸ்பைரி ஆகுங்க. நிஃப்டி வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் கிடையாது, நிஃப்டியோட மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ஏப்ரல் 4க்கு அப்புறம் இருக்கிறது மண்டே தான் எக்ஸ்பைரி ஆகும். அதே மாதிரி மற்ற இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸான பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மட்டும் இல்லாமல் இன்க்ளூடிங் ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ தேர்ஸ்டே எக்ஸ்பைரியாக இருக்கிறது மண்டே தான் எக்ஸ்பைரி ஆக போகுது ஏப்ரல் 4க்கு அப்புறம். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி கரண்ட்டில் எப்படி இருக்குன்னா 6 மார்ச், 13 மார்ச், 20 மார்ச், 3 ஏப்ரல் அப்படின்னு சொல்லி வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே தேர்ஸ்டேயில் இருக்குது. 3 ஏப்ரல் வரைக்கும் எந்த சேஞ்சும் கிடையாதுங்க. தேர்ஸ்டேயில் தான் எக்ஸ்பைரி ஆக போகுது. ஆனால் 4 ஏப்ரலுக்கு அப்புறமா பாருங்கள் மண்டேலேருந்து எக்ஸ்பைரி ஆகும். மண்டே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிடேங்கிறதுனால ஃப்ரைடேக்கு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 17 ஏப்ரல் எக்ஸ்பைர் ஆக வேண்டிய வீக்லி கான்ட்ராக்டை 21 ஏப்ரல் மண்டேக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 30 ஏப்ரல் எக்ஸ்பைரியை வந்து மண்டேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிஃப்டி மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு எல்லாத்தோட ரிவைஸ்டு கான்ட்ராக்ட்ஸ், ரிவைஸ்டு எக்ஸ்பைரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. இதை நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.